ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இது ஒரு மண்டே ஈவினிங் தான். மண்டே ஈவினிங் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா ஒரு ஈவினிங் சிம்பிள் ரெசிபி. இது ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஆனியனு 4 பல் பூண்டு 3 தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் அப்புறமா உப்பு மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு தாளிக்கிறதுக்கு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு பேனில் ஆயில் போட்டு பை த டைம் பருப்பு குழம்பு பண்ணுறோன்ட்டுன்னு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணணும், அவருக்கு சைட் டிஷ் எதுனா வாங்கிக்கணுவான்னு சொன்னது. ஓகே, இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற தகுந்த மாதிரி அப்புறமா மல்லித்தூள் அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அப்புறமா கொஞ்சமாக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கரண்டிலேயே. இது குயிக்காக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பருப்பில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வந்தனும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைன்னு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் ஆனனும் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். வா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? டேஸ்ட்டு வா சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரெக்னென்ட் லேடிங்கெல்லாம் சாப்பிடும்போது புளிப்பாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் போட்டு பண்ணணும். ஓகே, ஸோ அப்படியே கிட்ஸுக்கு எங்களுக்கு பாருங்க, அப்பாவும் புள்ளியும் ஒரே பேட்டர்னில் படுத்துன்னு இருக்கிறது. ஓகே, அன்றைக்கி மண்டே ஈவினிங் நைட் டின்னர் 7 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி. ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.